போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 10. இளவரசர் பாக்ரேஷனின் தலைமையில் இருந்த இராணுவத்தில் டெனேசாவின் குதிரை பட்டாளமும் இருந்தது. அதிலேதான் நிக்காலஸ் ராஸ்டோவ் சேவை செய்து வந்தார். அந்த குதிரை பட்டாளம் முதல் நாள் இரவு தங்கிய இடத்திலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி காலையில் முன்னால் செய்த ஏற்பாட்டின்படி போர் முனைக்கு புறப்பட்டது. சுமார் ஒரு வெஸ்ட், அதாவது 2/3 மைல் தூரம் மற்ற இராணுவங்களின் பின்னால் போன பின்பு ரஸ்தாவில் நிறுத்தப்பட்டது. முதலில் ராஸ்டோவ் கொசாக்குகளையும், முதலாவது 2வது குதிரைப்படைகளையும், அதற்கு பின்னால் கால்நடை பட்டாளங்களையும், அதற்கு பின்னால் பீரங்கி படைகளையும் தம்மை கடந்து போவதை பார்த்து கொண்டிருந்தார். ஜெனரல்களான பாக்ரேஷனும் டால்காருக்காவும் அவர்களுடைய பரிவாரங்களோடு சவாரி போனார்கள். போராட்ட முனைக்கு போவதற்கு முன்பாக அவர் முன்னால் அனுபவித்த அதே பீதி ஏற்பட்டது. இந்த பீதியை வெற்றி கொள்ள அதே மனப்போராட்டங்களும், தமக்கு அதன் மூலம் ஒரு உண்மையான குதிரை வீரர் என்ற சிறப்பான கௌரவம் கிடைக்கும் என்ற கனவுகளும் அவருக்கு தோன்றின. ஆனால் இவ்வளவும் வீணாகிவிட்டன. ஏனென்றால் அவர்களுடைய குதிரைப்படையை யுத்த முனைக்கு அனுப்பாமல் ரிசர்வில் வைத்துவிட்டார்கள். ஆகவே நிக்காலஸ் ராஸ்டோவ் நாள் முழுவதிலும் மந்தமாகவும் எரிச்சலாகவும் தம் காலத்தை கழித்தார். காலை 9 மணிக்கு போர் முனையில் சுடுகிற சப்தங்களும் ஜெய கோஷங்களும் கேட்க ஆரம்பித்தன. காயம்பட்டவர்களை பின்னணிக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிகமாக இல்லை. கடைசியாக ஒரு பிரெஞ்சு குதிரை படையை கொண்டு வந்தார்கள். அதை சுற்றி கொசாக்குகள் காவல் புரிந்து வந்தார்கள். ஆகவே போராட்டம் முடிந்துவிட்டது என்றும், அந்த போராட்டம் பெரிதாக இல்லாவிட்டாலும் ஒரு வெற்றிகரமான போராட்டம் என்றும் தெளிவாய் தெரிந்தது. யுத்த முனையிலிருந்து திரும்பிய வீரர்களும் அதிகாரியும் அந்த பிரமாதமான வெற்றியை குறித்தும், விஷாவ் என்ற நகரை பிடித்ததை பற்றியும், பிரெஞ்சு குதிரைப்படையை கைப்பற்றியதை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு உறைபனி பெய்து கொண்டிருந்தாலும் மறுநாள் பகலில் பிரகாசமாகவும் சூரிய வெளிச்சமும் காணப்பட்டன. அந்த இலையுதிர் காலத்தின் மகிழ்ச்சியான பகல் நேரம் அன்று கிடைத்த வெற்றி செய்திக்கு பொருத்தமானதாக இருந்தது. அந்த வெற்றியை பற்றிய கதைகள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வந்து சொன்னது மட்டுமல்ல, ராஸ்டோவை கடந்து வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்த சிப்பாய்கள், அதிகாரிகள், ஜெனரல்கள், அவர்களுடைய பரிவாரங்கள் ஆகியவர்களின் முகத்தில் காணப்பட்ட மகிழ்ச்சியான தோற்றங்களும் அந்த வெற்றி செய்தியை கூறின. யுத்தத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பீதிகளை எல்லாம் நிக்காலஸ் வீணாக முதலில் அனுபவித்த போதிலும், இந்த சந்தோஷமான தினத்தில் அவருக்கு செய்யக்கூடிய வேலை எதுவும் இல்லாதபடியால் அதிகமான சோர்வோடு காணப்பட்டார். இங்கே வரும் ராஸ்டோவ், தமது கவலையை குடித்து மூழ்கடிப்போம் என்று டெனேசாவ் கத்தினார். ரஸ்தா ஓரமாக அவர் உணவுகளையும் ஒரு ஜாடியையும் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார். டெனேசாவின் அந்த உணவுகளை சுற்றி அதிகாரிகள் அனைவரும் அமர்ந்து கொண்டு உண்டும் பேசியும் வந்தார்கள். அதோ பாருங்கள், இன்னொன்றை கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு அதிகாரி அங்கு வந்து கொண்டிருந்த பிரெஞ்சு குதிரை வீரனை சுட்டிக்காட்டி சொன்னான். அந்த வீரனை 2 கொசாக்குகள் கால்நடையாகவே அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒருவன் அந்த அழகிய பிரெஞ்சு குதிரையின் கடிவாளத்தை பற்றி கொண்டு வந்தான். அதை அந்த கைதியிடமிருந்து அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அந்த குதிரையை எங்களுக்கு விற்றுக்கு விடுங்களே என்று டெனேசாவ் கொசாக்குகளை பார்த்து கூறினார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படியே செய்கிறோம் மேன்மை தங்கியவரே என்றார்கள். அதிகாரிகள் எழுந்து அந்த கொசாக்குகளையும் குதிரைகளையும் சுற்றி நின்றார்கள். அந்த பிரெஞ்சு குதிரை வீரன் ஒரு அல்சேஷியா மாகாணத்தை சேர்ந்த வாலிபன். அவன் பேசிய பிரெஞ்சு மொழி ஜெர்மன் உச்சரிப்போடு இருந்தது. பரபரப்பினால் தனக்கு மூச்சு விட முடியவில்லை. அவன் முகம் சிவப்பாய் இருந்தது. அங்கே கொஞ்சம் பிரெஞ்சு மொழி பேசுவதை கேட்டு தானும் அதிகாரிகளை பார்த்து முதலில் ஒருவரையும் பின்னால் மற்றொருவரையும் பார்த்து பேச ஆரம்பித்தான்.
தான் கைதியாக அகப்பட்டிருக்க மாட்டேன் என்றும், அப்படி அகப்பட்டதுக்கு தன் மீது குற்றமில்லை என்றும், தன் மேல் அதிகாரிகளின் தவறுதான் என்றும் அவன் சொன்னான். அங்கே ருஷியர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியும் கூட அதை கவனிக்காமல் சில குதிரை துணிகளை பறித்து கொண்டு வரும்படி அந்த மேல் அதிகாரி உத்தரவிட்டார் என்பதாகவும், அதனால்தான் அகப்பட்டு கொண்டதாகவும் கூறினான். அவனுடைய பேச்சில் இடையிடையே எனது சிறிய குதிரையை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த குதிரையை தடவிவிட்டு கொண்டிருந்தான். அவன் தான் எங்கே இருக்கிறான் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை போல தோன்றியது. இப்பொழுதுதான் கைதியாக பிடிப்பட்டதற்கு காரணங்களை சொல்லிய பின்பு தன்னுடைய அதிகாரிகளின் முன்பாக தான் நிற்பதாக மனோராஜ்யம் செய்து கொண்டு தன்னுடைய இராணுவ ஒழுங்கையும் சேவையில் தனக்குள்ள ஆர்வத்தையும் காட்டிக்கொண்டிருந்தான். பிரெஞ்சு இராணுவத்தை பற்றி ரஷ்யர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தபடியால் அவனுடைய வருகை இந்த பின்னணி இடத்திற்கு ஒரு புதிய பிரெஞ்சு இராணுவத்தின் சுற்று உணர்ச்சியை கொண்டு வந்தது போல இருந்தது. அந்த குதிரையை 2 தங்க நாணயங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு தங்க நாணயமும் 3 தங்க ரூஃபில்கள் பெருமானவை, அந்த கொசாக்குகள் விற்றுவிட்டார்கள். ராஸ்டோவுக்கு சமீபத்தில் தான் பணம் வந்தது. ஆகவே அங்கிருந்த அதிகாரிகளில் அவர்தான் பணக்காரராக இருந்தார். அதனால் அவர் அந்த குதிரையை விலக்கி வாங்கினார். ஆனால் என்னுடைய சிறிய குதிரையை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அந்த அல்சேஷிய சுமூகமான பாவத்தோடு ராஸ்டோவிடம் குதிரையை கொடுக்கும்போது சொன்னான். அந்த குதிரை வீரனுக்கு தாம் அப்படியே செய்வதாக ராஸ்டோ இளநகையோடு பதில் சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்தார். போகலாம் போகலாம் என்று அந்த கொசாக்குகள் அந்த கைதியின் கையை தொட்டு போகும்படி செய்தார்கள். சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று குரல் திடீரென்று குதிரை வீரர்கள் மத்தியில் கேட்டது. எல்லோரும் அங்கும் இங்குமாக பரபரப்போடு ஓடினார்கள். தமக்கு பின்னால் பலர் வெள்ளை தோகை அணிந்த தொப்பியோடு குதிரைகளில் வருவதை ராஸ்டோ கண்டார். ஒரு வினாடியில் எல்லோரும் அவரவர்கள் இடத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார்கள். தாம் எம்மாதிரி தமது இடத்துக்கு ஓடி குதிரையில் ஏறிக்கொண்டார் என்பதை ராஸ்டோவுக்கு தெரியவோ நினைவுபடுத்தி கொள்ளவோ முடியவில்லை. போர் முனைக்கு போகவில்லையே என்ற அவருடைய வருத்தமோ அவருடைய சோர்வான உள்ளமோ அங்கு இருந்தவர்களோடு கலந்து இருப்பதற்கு அவருக்கு ஏற்பட்ட எரிச்சலும் உடனே போய்விட்டன. அதே வினாடியில் தம்மை பற்றிய சகல நினைப்புகளும் மறைந்தன. சக்கரவர்த்திக்கு சமீபத்தில் தாம் இருக்கிற சந்தோஷத்தில் அவர் மூழ்கியிருந்தார். அன்றைய தினத்தில் அவர் இழந்தவைகளுக்கு எல்லாம் இதனால் ஈடு செய்து கொண்டதாக உணர்ந்தார். வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ வினாடி வரும்போது ஒரு காதலன் எப்படி சந்தோஷமாக இருப்பானோ அதே மாதிரி அவர் சந்தோஷமாய் இருந்தார். திரும்பி பார்ப்பதற்கு அவர் துணியவில்லை. திரும்பி பார்க்காமலேயே சக்கரவர்த்தியின் வருகையை உள்ள களிப்போடு அவர் உணர்ந்து வந்தார். அந்த சக்கரவர்த்தி வந்து கொண்டிருந்த கூட்டத்தின் குதிரைகளின் குளம்படி ஓசைகள் நெருங்கி வருவதிலிருந்து மட்டும் அவர்கள் நெருங்குகிறார்கள் என்பதை அவர் உணர்ந்ததாய் இல்லை. சக்கரவர்த்தி நெருங்க நெருங்க எல்லாம் பிரகாசம் அடைவது போலவும் அதிக மகிழ்ச்சி அடைவது போலவும் அதிக முக்கியத்துவம் அடைவது போலவும் அதிக கொண்டாட்டமாய் இருப்பது போலவும் அவருக்கு தோன்றியபடியால் அவற்றிலிருந்தும் சக்கரவர்த்தி நெருங்கி வருவதை அவர் உணர்ந்து கொண்டார். ராஸ்டோவை நெருங்க நெருங்க அந்த சூரியன் அமைதியான கிரணங்களையும் கம்பீரமான ஒளியையும் சுற்றிலும் வீசுவதாகவும் அவற்றில் தாம் மூழ்கிவிட்டது போலவும் அவர் உணர்ந்தார். அந்த சமயத்தில் சக்கரவர்த்தியின் குரலை, அந்த இனிமையான அமைதியான கம்பீரமான குரலை, ஆனால் படோடோபம் இல்லாத குரலை அவர் கேட்டார். ராஸ்டோவின் உணர்ச்சிகளுக்கு பொருத்தமாக அமைந்தார் போல அந்த இடத்தில் ஒரு பரிபூரண அமைதி நிலவியிருந்தது. அந்த சமயத்தில் சக்கரவர்த்தியின் குரல் கேட்டது. இவர்கள் எல்லோரும் பாவ்லாகிரேட் குதிரை வீரர்களா என்று அவர் கேட்டார். இவர்கள் ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் மாட்சிமை தங்கியவரே என்று ஒரு குரல் பதில் சொல்லியது. ஆனால் பாவ்லாகிரேட் குதிரை வீரர்களா என்று கேட்ட குரலை கேட்டுவிட்டு பின்னால் சொன்ன குரலை கேட்கும்போது அது வெறும் மனித குரலாகவே தோன்றியது.
ராஸ்டோவுக்கு எதிராக சக்கரவர்த்தி கடிவாளத்தை இழுத்து தம் குதிரையை நிறுத்தினார். இப்பொழுது சக்கரவர்த்தி அலெக்சாண்டரின் முகம் 3 நாட்களுக்கு முன்பாக அணிவகுப்பில் பார்த்ததை விட இன்னும் அழகாக இருந்தது. உள்ள களிப்பும் இளமையும் கள்ளங்கபடம் இல்லாத வாலிபமும் அந்த முகத்தில் தோன்றி 14 வயது வாலிபருக்குள்ள உயிர் துடிப்பை அவை காட்டின என்றாலும் அந்த கம்பீரமான முகம்தான் சக்கரவர்த்தியின் முகமாகும். அந்த குதிரைப்படையை சக்கரவர்த்தி கண்கள் நோட்டமிட்ட போது சுமார் 2 வினாடிகள் ராஸ்டோவின் கண்களை சந்தித்தன. ராஸ்டோவின் உள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சக்கரவர்த்தி அறிந்தாரோ அறியவில்லையோ தெரியாது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார் என்று ராஸ்டோவுக்கு தோன்றியது. எப்படி இருந்தாலும் சுமார் 2 வினாடிகள் ராஸ்டோவின் முகத்தை சக்கரவர்த்தியின் நீலக்கண்கள் நோக்கின. ஒரு மிருதுவான சாந்தமான அந்த ஒளி கண்களிலிருந்து வீசின. உடனே திடீரென்று அவர் தம்முடைய புருவங்களை மேலே உயர்த்தி கொண்டு தமது குதிரையை திடீரென்று இடது காலால் தட்டி சவாரி போனார். போர் முனையில் பிரசன்னமாய் இருக்க வேண்டும் என்ற தமது ஆவலை அந்த வாலிப சக்கரவர்த்தியால் தடுக்க முடியவில்லை. ராஜசபையின் அங்கத்தினர்கள் தடுத்தும் கூட 12 மணிக்கு அவர் தங்கியிருந்த 3வது பட்டாளத்தின் முகாமில் இருந்து முன்னணி இடத்திற்கு சவாரி கிளம்பினார். அவர் குதிரைப்படைக்கு சமீபமாக வருவதற்கு முன்பாக பல உதவியாளர்கள் அவரை சந்தித்து போராட்டத்தில் ஏற்பட்ட வெற்றியை தெரிவித்தார்கள். ஒரு முழு குதிரைப்படையையும் கைப்பற்றுவதில் முடிந்த இந்த போராட்டத்தை பிரெஞ்சுக்காரர்களிடம் தாம் பெற்ற பெருமிதமான வெற்றி என்று சொல்லப்பட்டது. ஆகவே சக்கரவர்த்தியும் இராணுவம் முழுவதுமே யுத்த களத்தில் வெடிமருந்து புகைகள் இன்னும் சூழ்ந்து கொண்டிருக்கும் போதே பிரெஞ்சுக்காரர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றும் அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக பின்வாங்கி ஓடுகிறார்கள் என்றும் நினைத்தார்கள். சக்கரவர்த்தி கடந்து போன சில நிமிஷங்களுக்கு பின்னால் பாவலாகிரேட் படையை முன்னேறும்படி உத்தரவிட்டார்கள். ஒரு சிறிய ஜெர்மன் நகரமான விஷாவில் சக்கரவர்த்தியை மீண்டும் ராஸ்டோவ் பார்த்தார். சந்தை கூடுமிடத்தில் சக்கரவர்த்தி வரும் முன்பாக பலமான போர் நடந்தது. அங்கே பலர் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் கிடந்தார்கள். அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக அவகாசம் கிடைக்கவில்லை. தமது பரிவாரங்களை புடைசூழ தமது வாரி வெட்டி விடப்பட்ட செம்பழுப்பு பெண் குதிரையின் மீது சக்கரவர்த்தி சவாரி செய்து வந்தார். இராணுவ அணிவகுப்பு பார்வையின் போது அவர் சவாரி செய்து வந்தது வேறு குதிரை. சக்கரவர்த்தி ஒரு பக்கமாக சாய்ந்து தமது தங்க கை கண்ணாடியை அளவோடு கையில் பற்றி கண்களில் வைத்து கீழே குப்புற கிடந்த ஒரு சிப்பாயை பார்த்தார். அவன் தலையில் தொப்பி இல்லாமல் உடம்பெல்லாம் இரத்தமாக இருந்தது. அந்த காயமடைந்த சிப்பாய் ரொம்ப ஆபாசமாகவும் பார்வைக்கு அருவருப்பான நிலைமையிலும் இருந்தான். அப்பேற்பட்ட ஒருவன் சக்கரவர்த்தி அருகாமையில் இருப்பது பொருத்தமாகுமா என்று ராஸ்டோவ் நினைத்து பதறினார். சக்கரவர்த்தியின் உருண்டை தோள்கள் அந்த சிப்பாயை பார்த்ததும் ஒரு குளிர் நடுக்கம் பற்றியதைப் போல நடுங்கின. இதை ராஸ்டோவ் கவனித்தார். தமது கால்களும் நடுங்க சக்கரவர்த்தி தமது தார் சக்கரத்தால் குதிரையை தட்டினார். தன்னை சுற்றி இருந்தவைகளை பற்றி கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் அந்த குதிரை நடந்து கொண்டதால் அது எவ்வளவு பழக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ராஸ்டோவ் நினைத்தார். ஒரு உதவியாளர் உடனே குதிரையிலிருந்து இறங்கி அங்கிருந்த ஒரு கட்டிலில் சிப்பாயை தூக்கி போடுவதற்கு உதவி செய்தார். அந்த சிப்பாய் முணங்கினார். மெதுவாக மெதுவாக, இன்று இதைவிட இன்னும் மெதுவாக உங்களால் செய்ய முடியாதா என்று சக்கரவர்த்தி அந்த காயம் அடைந்த சிப்பாயை விட அதிகமாக கஷ்டப்படுவர் போல சக்கரவர்த்தி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போனார். சக்கரவர்த்தியின் கண்களில் கண்ணீர் நிறைவதை ராஸ்டோவ் பார்த்தார். அங்கிருந்து அவர் புறப்பட்டு போகும்போது ஜாத் டோரிஸ்கியை பார்த்து, யுத்தம் என்பது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லிக்கொண்டே போனார். முன்னணி துருப்புகள் விஷாவ் என்ற ஊரின் முன்பாக எதிரிகளின் அணிகள் கண்ணுக்கு தெரிகிற இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன.
அந்த எதிரிகள் அன்று முழுவதும் துப்பாக்கி குண்டுகளை பிரயோகித்த உடனேயே பின்வாங்க ஆரம்பித்தன. அந்த முன்னணி துருப்புகளின் சேவைக்காக சக்கரவர்த்தி தெரிவித்த நன்றியையும் சக்கரவர்த்தி அளித்த பரிசுகளையும் பற்றி பிரதானமாக பேசப்பட்டன. அந்த வீரர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வோட்கா மதுவின் பங்கை இரட்டிப்பாக்கினார்கள். முதல் நாள் இரவை விட அன்று இரவு கனப்பு மூட்டங்களின் நெருப்புகளும் சிப்பாய்களின் சந்தோஷ பாடல்களும் அதிக உற்சாகத்தோடு ஒலித்து கொண்டிருந்தன. டெனைசாவ் மேஜர் என்ற பதவிக்கு தாம் உயர்த்தப்பட்டதற்காக ஒரு பாராட்டு விருந்து நடத்தினார். அதில் ராஸ்டோவ் ஏராளமாக குடித்திருந்தார். கடைசியில் சக்கரவர்த்தியின் ஆரோக்கியத்திற்காக வாழ்த்து கூறப்படும் வேலையை ராஸ்டோவ் மேற்கொண்டார். நம்மை ஆள்பவர் சக்கரவர்த்தி என்று அவர்கள் எல்லோரும் உத்தியோக விருந்துகளில் சொல்வது வழக்கம். ஆனால் ராஸ்டோவ் அம்மாதிரி சொல்லவில்லை. நம்மை ஆள்கிறவர் அந்த நல்ல கவர்ச்சிகரமான பெரிய மனிதரின் ஆரோக்கியத்திற்காக என்று சொன்னார். அவருடைய ஆரோக்கியத்துக்காகவும் அந்த பிரெஞ்சுக்காரர்களின் நிச்சயமான தோல்விக்காகவும் நாம் குடிப்போமாக என்றார். முன்னால் ஷர்ன் கிரேபென் கிராமத்தில் பிரெஞ்சுக்காரர்களை முன்னேற விடாமல் நாம் சண்டை செய்து தடுத்தது சாத்தியமானதாய் இருந்தால், இப்பொழுது அந்த சக்கரவர்த்தியே போர் முனையில் நிற்கும்போது நாம் என்னதான் செய்ய முடியும்? அவருக்காக நாம் எல்லோரும் சந்தோஷமாக மடிவோம். அப்படியல்லவா கணவான்களே? ஒருவேளை நான் நன்றாக சொல்லாமல் இருக்கலாம், ஏனெனில் நான் ஏராளமாக குடித்துவிட்டேன். ஆனால் நான் அம்மாதிரியே தான் உணர்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உணர்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே முதலாவது அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியின் ஆரோக்கியத்திற்காக குடியுங்கள் என்று ஜே ஜேன் என்று அலறினார். ஜே ஜே என்ற கோஷத்தை உற்சாகத்தோடு அங்கிருந்த அதிகாரிகள் உற்சாகமாக கத்தினார்கள். குதிரைப்படையின் கேப்டனான வயதான கிறிஸ்டன் என்பவர் 20 வயதான ராஸ்டோவை விட உற்சாகத்திலோ உண்மை சிரத்திலேயோ எவ்விதத்திலும் குறையாமல் கோஷம் போட்டார். அதிகாரிகள் தங்கள் கோப்பைகளை காலி செய்து கீழே வீசி உடைத்தார்கள். மற்ற கோப்பைகளில் கிறிஸ்டன் மீண்டும் நிரப்பி வந்தார். கால் சட்டையும் ஷர்ட்டும் அணிந்து கொண்டு அவர் சிப்பாய்களின் கனப்பு மூட்டங்களுக்கு போனார். அவருடைய மீசை பெரிதாகவும் சாம்பல் வர்ணம் கொண்டதாகவும் இருந்தது. அவருடைய ஷர்ட்டின் முன்புறம் திறந்திருந்தபடியால் அவரின் வெள்ளை மார்பு நன்றாக தெரிந்தது. அவர் கனப்பு மூட்டத்தின் நெருப்பு பிரகாசத்திற்கு முன்பு அவர் கம்பீரமாக நின்று தமது கையை மேலே ஆட்டினார். வாலிபர்களே, இதோ நம்மை ஆள்பவர் நமது சக்கரவர்த்திக்காக, எதிரிகள் மீது நமது வெற்றிக்காக ஜே என்று தமது துணிவான வயதான குதிரை வீரரின் துணியில் கோஷித்தார். குதிரை வீரர்கள் அவரை சூழ்ந்து கூடிக்கொண்டு பலத்த கோஷங்கள் செய்து மனப்பூர்வமாக கலந்து கொண்டார்கள். அன்று இரவு வெகு நேரத்துக்கு பின்னால் எல்லோரும் பிரிந்து போன பின்பு டெனைசாவ் தம்முடைய செல்ல பேர் வழியான ராஸ்டோவை தமது குள்ள கையால் தட்டி கொண்டிருந்தார். யுத்த காலத்தில் காதல் கொள்பவருக்கு ஒருவரும் இல்லாதபடியால் ஜார்ஜ் சக்கரவர்த்தி மீது இவர் காதல் கொண்டு விட்டார் என்று அவர் கூறினார். அம்மாதிரியெல்லாம் கேலி செய்ய வேண்டாம் டெனைசாவ், அது ஒரு உயர்தரமான ஒரு அழகான உணர்ச்சி என்று ராஸ்டோவ் இறைந்தார். நான் நீர் சொல்வதை நம்புகிறேன் நண்பரே, நீர் சொல்வதை நான் ஆதரிக்கிறேன். இல்லை, உம்மால் அதை அறிய முடியவில்லை. ராஸ்டோவ் எழுந்தார். அங்கிருந்த கனப்பு மூட்டங்களுக்கு இடையே உலாவினார். சக்கரவர்த்திக்காக தமது உயிரையே விடுவதில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை பற்றி மனோராஜ்யம் செய்தார். சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றுவதற்காக என்று அவர் மனோராஜ்யம் செய்ய துணிவு கொள்ளவில்லை. ஆனால் சக்கரவர்த்தியின் கண் முன்பாக தமது உயிரையே கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் உண்மையில் ஜார்ஜ் சக்கரவர்த்தியிடமோ ருஷ்ய இராணுவத்தின் பெருமையிலையும் எதிர்காலத்தில் வரப்போகிற வெற்றியிடமோ அவர் காதல் கொண்டிருந்தார். அம்மாதிரி உணர்ச்சியை அவர் ஒருவர் மட்டும்தான் கொண்டிருந்தார் என்று சொல்ல முடியாது. ஆஸ்தர்லிட்ஜ் போருக்கு முன்பாக இருந்த அந்த பெருமிதமான நாட்களில் ருஷ்ய இராணுவத்தில் உள்ள 10-9 பேர்கள் ருஷ்ய இராணுவத்தின் பெருமையிலையும் ஜார்ஜ் சக்கரவர்த்தியிடமும் காதல் கொண்டிருந்தார்கள்.
பகுதி 10 முடிந்தது. போரும்